ஐயா, சுவாமி உங்கள நெறைய தடவ கிரிவல பாதைக்கோ, நெறைய இடங்களுக்கோ அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சாமி ஒரு மகான்னு தெரியாம ஒரு பாமர மக்கள் அவருக்கு உணவு கொடுத்த தருணங்கள் நெறைய இருந்திருக்குங்கய்யா வந்துட்டு. சாமி தன்னோட வாழ்விடமா வந்து தெருக்கள்லயும், வீதிகளையும் சுத்திட்டு இருந்த காலங்கள்ல அவருக்கு உணவு கொடுத்த பலர் யாராவது உங்கள அறிமுகப்படுத்தியிருக்காங்களா? நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சுவாமி. சுவாமிக்கு ஆரம்ப காலத்தில் சுவாமி திருவண்ணாமலை வந்ததுக்கப்புறம் ஆரம்ப காலத்தில் வந்து எந்த ஆசிரமங்களும் சுவாமியை ஆதரிக்கலை. சுவாமியை விரட்டி தான் அடித்தாங்க. ஏன்னா சுவாமியுடைய தோற்றம் அப்படி. ஆனால் சஞ்சாரங்கள் வந்து கிரிவல பாதையில் சுற்றி சஞ்சாரங்கள் பண்ணும்போது, இல்லாட்ட பக்கத்தில் உள்ள கிராமங்களில் சஞ்சாரம் பண்ணும்போது, கிராம மக்களுக்கு இந்த மாதிரி மலையில் சஞ்சாரம் பண்ணாவே, இல்லாட்டா கிரிவல பாதையில் சஞ்சாரம் பண்ணாவே, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவங்க, நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க விட கொஞ்சம் வித்தியாசமானவங்க, சாதுக்கள்ங்கிற ஒரு இது தெரியும் அவங்களுக்கு. அவங்க மகானா இல்லையான்னு சொல்ல தெரியாட்டாலும் சாதுக்களுங்கிறது தெரியும். இன்னொன்று, ஒருத்தருடைய நடைமுறை பாவனையிலிருந்து, ஒருத்தருடைய பேச்சுக்கள் இருந்தே தெரிஞ்சுக்குவாங்க. அந்த பாமர மக்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப புத்திசாலிங்க அவங்க. சாதாரண மக்களுக்கும் ஒரு ஞானிக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்க நம்மளால தெரிஞ்சிருப்பாங்க. அந்த ஞானி வந்து உணவு தேடி போகிறத விட அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பசியில் இருக்கார். அப்படி இவங்க முகத்தில் பசி தெரிஞ்சதுனாவே பாமர மக்கள் வந்து அவங்களே போய் ஆஃபர் பண்ணுவாங்க. இவங்க பெரிய ஞானி, பெரிய ஒரு ஒரு சாது. ஞானினா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஞானிங்கிறதுல அர்த்தம் பண்ணிக்கிறது இல்லை அவங்க. ஆனால் ஒரு ஒரு மேம்பட்ட ஒரு பகவானை எப்பயும், ஆண்டவனை எப்பயும் நினைக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு திருக்கூட்டங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க பசியோடு இருக்கக்கூடாதுன்னு மட்டும் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அதனால் தனக்கு தான் எடுத்து வந்த உணவு கூட அந்த ஞானிகளுக்கு கொடுத்துருவாங்க. சுவாமிக்கு அந்த மாதிரி கொடுத்தவங்க நிறையா பேர். அது அடியண்ணாமலையில் நிறைய பேர். அங்கே ஒரு காந்தியவாதி இருந்தார். எப்போ சாமி அந்த பக்கம் போனாலுமே சரி, அவரை கூப்பிட்டு வந்து, சாமி உட்காரு சாமி, வடை சாப்பிடு சாமி, டீ சாப்பிடு சாமி, என்னென்ன கடையில் இருக்கோ அவ்வளோ எடுத்து கொடுப்பாரு. அதே மாதிரி அங்கேருந்து போனார்னா இன்னொரு டீ கடை இருக்கும். அங்கே ஒரு பாட்டியம்மா இருக்கும். பாட்டியை வந்து, சாமி வா 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 வா, உட்காரு வா, என்ன சாப்பிட்ற, கூழ் சாப்பிட்றியா, என்ன சாப்பிட்ற, வீட்டில் கூழ் வச்சுருக்கேன், இங்கேன்னா வடை தான் இருக்கும், கூழும் வடையும் சேர்த்து சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கூழும் கொடுக்கும், வடையும் கொடுக்கும். இப்படி மறுபடியும் ஊருக்குள்ளே வந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிக்ஷைன்னு ரொம்ப பசி எடுத்து எங்கேயும் கிடைக்காத சமயத்தில் வந்து ஆசிரமங்களுக்கு போவார். அங்கே பிச்சைக்காரங்களுக்கு போடுவாங்க. அந்த சாதத்தை வாங்கி சாப்பிட்ருக்காரு. அப்படி ஒரு தடவை வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வாயில் வந்து நிற்கும்போது, இந்த மாதிரி பிச்சைக்காரங்களோட நிற்கும்போது, அந்த ஆசிரமத்தை சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர் வந்து இவரை பார்த்துட்டு, சாமி நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, வாங்க சாப்பிட வாங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய், நீங்கள் உள்ளே போய் சாப்பிடுங்கன்னு டைனிங் ஹாலில் காமிச்சிட்டு அவர் போயிடுவார். டைனிங் ஹாலில் போய் உள்ளே உட்காருவார். அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவர் வந்து இவரை ஒரு மாதிரி அருவருப்பாக பார்ப்பார். பார்த்தாவே ஒரு மாதிரியா இருக்கும் அவருக்கு. பக்கத்தில் உட்கார்றதுக்கே அவர் வந்து ஒரு மாதிரி கூச்சப்பட்டார். அதை வாயை திறந்து வர சொல்கிறாரு. இந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போதாவது கொஞ்சம் சுத்தமாக வரக்கூடாதா? ஏன் இப்படி இவ்வளோ அழுக்கோட வர்ற? இந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாதா? நீலாம் என்ன சாதகன் நீ? அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. சுவாமிக்கு ஒரு மாதிரியா வந்துடுது. வந்த உடனே ஏஞ்சி நிற்கிறாரு. இதை பாரு, இந்த பிச்சைக்காரனுக்கு புத்தி சொல்கிற வேலையை நீ வச்சுக்காத. உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீ என்கிட்ட வந்து கேளு. என்னுடைய பாதம் பணி, உனக்கு அப்பா எல்லாமே கொடுப்பார். Don't try to address this beggar. If at all you want to know something, you come and touch this beggar's feet and you will know everything. My father will provide everything to you. சொல்லிட்டு அங்கேருந்து சாப்பிடாம வேகமாக நடந்துடுவார். நடந்துட்டு போய்கிட்டே இருப்பார். கிரிவல பாதையில் போய்கிட்டே இருப்பார். அங்கே வந்து அண்ணாமலையார் கோயில் நந்தவனம் அங்கே இருக்கும் கிரிவல பாதையில். அந்த நந்தவனத்தில் வந்து வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பார். அந்த வாட்ச்மேன் குடிசை உள்ளதாக இருக்கும். அந்த குடிசைக்கு வெளியே வந்து ஒரு தென்னை இருக்கும். அந்த தென்னையில் போய் உட்காந்துருப்பார். தன்னை சரியான கோடை காலம் அது, ஆசுவாசப்படுத்திட்டு உட்காந்துட்ருப்பார். அப்போ உள்ளே இருந்து ஒரு பாட்டி வந்து வெளியே வந்து பார்க்கும். இவரை பார்த்த உடனே மறுபடியும் உள்ளே போயிட்டு ஒரு மண் கலையத்தில் நிறையா கூழை எடுத்து வந்து கையில் கொடுத்து, அதில் வெங்காயம் போட்டிருக்கும், எல்லாமே போட்டிருக்கும். அதை எடுத்து கையில் கொடுத்து, நீ குடி சாமி குடி சாமின்னு கெஞ்சும். சாமி அதை எடுத்து குடிப்பார். குடிச்சிட்டு மறுபடியும் அந்த கலையத்தை வந்து அந்த அம்மாட்ட கொடுத்த உடனே, சாமி இங்கிட்டு வெயிலில் அலையாத, கொஞ்சம் நேரம் படுத்துரு, வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் போகலாம், அது வரைக்கும் இங்கேயே படுத்துரு சாமின்னு சொல்லிட்டு போவார். சொல்லிவிட்டு அந்த அம்மாவும் வீட்டுக்குள்ளே போயிடும். சாமி அதை கூழை குடிச்சிட்டு பசி ஆடிட்டு
அந்த தென்னையில் படுத்துட்டு சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் போவார். இது பெருமாளெல்லாம் பார்க்கறதுக்கு முந்தி. பெருமாள் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து பெருமாள் எப்படியாவது பெருமாளோ ஜார்ஜோ எப்படியாவது சாமிக்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் அவங்க வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி திருக்கோயிலூர் போனார்னா அங்கே ஸ்ரீனிவாசன் ஹோட்டல் வச்சுருந்ததுனால ஸ்ரீனிவாசன் தன் ஹோட்டலில் உள்ள பொருள்லாம் கொடுத்துருவார். இல்லாட்டா வீட்டுக்கு கூட்டு போய் கூழோ கஞ்சோ எது இருக்கோ அதை கொடுத்துருவார். அக்கறையில், அதாவது தென்மனையுடைய இக்கரையில் வந்து தபோவனம் ஸ்ரீனிவாசன், அந்த கரையில் வந்து கோவிந்தசாமி பிள்ளைன்னு ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருப்பார். அவருடைய ஆயில் மில்லில் போய் தங்குவார். அவர் வீட்டில் வந்து விருந்து சாப்பாடே நடக்கும். அந்த சாப்பாடை அவங்க வந்து அவர் இருக்கிற இடத்துக்கே வந்து கொடுத்துட்டு போவாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்களும் வந்து சாமியை பார்த்தாங்க, ஆகாரம் கொடுத்தாங்க. இவர் ஞானியா ஞானி இல்லையா, இவர் சாதுவா இல்லாட்டா வந்து வேற யாருமா சாதாரண ஒரு ஆளா, இதெல்லாம் கவனிக்கலை. இந்த ஊரில் உள்ளவங்க முகத்தை பார்த்தே பசியோடு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆகாரம் கொடுத்தவங்க அதை வாங்கி சாப்பிட்றாங்கல்ல, அந்த சாப்பிட்ற விதத்திலே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இவங்கெல்லாம் வந்து தெய்வத்துக்காக வந்தவங்க, ஆண்டவனுக்கு தன்னை அர்ப்பணிச்சதுக்காக வந்தவங்கன்னு அவங்க லேசாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் அவங்கள சாமினே கூப்பிட்டு ஆகாரம் கொடுத்து பராமரித்தாங்க. இந்த ஊர் மக்கள் அந்த மாதிரி ஆகாரம் கொடுத்து பராமரித்த ஞானிகள் நிறையா. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஞானிகள்லாம் பிரபலியானதுக்கப்புறம் ஆசிரமங்கள் அதுன்னு வச்சதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆட்கள் வந்ததுக்கப்புறம் இவங்க எந்த உரிமையும் கோரி சாமியை வந்து தொந்தரவு பண்ணதே கிடையாது. அப்படி எப்பயாவது ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி மக்கள் சாமி பார்க்க வந்தாங்கன்னா சாமி அவங்கள அப்படி கொண்டாடுவார். அவங்களுக்கு உரிய மரியாதை மட்டும் இல்லை, அவங்களுக்கு கொடுக்குற சாமி அந்த அருள் பிரசாதம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். சாமி ஒரு நாள் நன்றி மறக்காதவர்.